Hey guys, have a nice day. This is Vasanekadashni. இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரீசெண்டாக அமிதாப் பச்சனோட நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னா என்னன்றதையும் அது மூலியமாக நீங்கள் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்றது வந்து ரீசெண்டாக ஒரு அமெரிக்கன் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $69 மில்லியன் கிறிஸ்டி அப்படின்றவங்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெம்பராக அதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ட்ரெண்டில் வந்து அவங்க இப்போ இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் கரன்சி மாதிரி தான். எல்லாமே டிஜிட்டல் தான். ஓகே, அதில் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் நீங்கள் பை பண்ணுறதா இருக்கட்டும், செல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டல் தான். உங்களால் வந்து எதையுமே டேஞ்சிபிளாக கையில் வச்சுக்கவே முடியாது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்க, விற்கிறீங்க, ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ இது நம்ம கிரிப்டோவை எப்படி மேனேஜ் பண்ணுவோமோ, கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து எப்படி எல்லாமே டிஜிட்டலாக மேனேஜ் பண்ணுவோமோ அப்படி தான் வந்து இந்த விஷயமும். ஓகே, இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் அப்படி தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது மூலயமா நம்ம எப்படி வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறது, இதில் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமாக சம்பாதிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நல்ல ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறது. இன்னொன்று நம்ம அதில் சேல் பண்ணுறது டைரெக்டாக நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அதை வந்து சேல் பண்ணுறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியூவாகவும் கூட இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பெயிண்ட் வருது, உங்களுக்கு நல்ல பாட வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அதில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, அப்லோட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களால் சேல் பண்ண முடியும், சேல் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் உங்களோட பாடலாக இருக்கட்டும், உங்களோட பெயிண்டிங்காக இருக்கட்டும். ஓகே, அண்ட் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பாடல் எந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதில் ஸ்டாக் மாதிரி மாறிடும். அந்த ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பிகாஸ் இப்போது ஒரு மியூசிக் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போது சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவங்க வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதில் வந்துட்டு வெளியிடுறாங்க. ஓகே, அவங்க மியூசிக் சூப்பராக இருக்குது, நிறைய பேர் வந்து நிறைய டேரக்டர்ஸ், நிறைய மியூசிக் விரும்புகிறவங்க ஒரு மூவிக்கு எனக்கு அந்த மியூசிக் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறதுனால அந்த மியூசிக்கோட ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் ட்ரெண்டானது அதில் இருக்குங்கிறப்போ நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய அது ப்ராஃபிட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதை சேல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அந்த ஒரு நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு உங்களோட கலைகளை வந்து வெளில கொண்டு வரதுக்காக இருக்கலாம். உங்களோட கலைகளை வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் மூலயமா நீங்கள் விற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படி தான். இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸுன்றது வந்து டிஜிட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆர்ட். ஓகே, உங்களோட ஆர்ட் அண்ட் மெயின் வந்துட்டு பெயிண்டிங் அண்ட் மியூசிக். ஓகே, இந்த 2 விஷயத்தையும் வந்து வெளில கொண்டு வரதா இதில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. இந்த விதம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் நல்லா நான் ட்ராயிங் பண்ணுவேன், நான் வந்துட்டு நல்லா பாடுவேன், எனக்கு இன்னும் எந்த சான்ஸும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த டோக்கன்ஸை வந்து வாங்கி நீங்கள் வந்து அதில் உங்களோட மியூசிக்கையோ உங்களோட பெயிண்டிங்கையோ வந்து வெளியிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பாய்.